வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலினிஸ் குவிசன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஓட்ஸ் பக்கோடா. இந்த ஓட்ஸ் பக்கோடா மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுலேயும் இந்த க்ரீன் சட்னி டொமேட்டோ கெச்சப்போட தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இந்த பக்கோடா செய்கிறது நம்ம இன்ஸ்டண்ட்டாகவே செஞ்சிடலாம். ஈவினிங் டைமுக்கு டீயோடு சாப்பிட நல்ல ஒரு ஸ்நாக்காக இருக்கும். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீல வாக்கில் நறுக்குன 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கட் பண்ணணும் கையிலேயே நல்லா இந்த மாதிரி உதுத்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குன கொத்தமல்லி, பொடியாக நறுக்குன 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் சில்லி மிளகாத்தூள், 250 கிராம்ஸ் ஓட்ஸ் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ முதல் தண்ணி எதுவும் சேர்க்காம கையிலேயே நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது நம்ம வெங்காயத்தோடு பிசையும் போது வெங்காயத்துலேயும் கொஞ்சம் நல்லா தண்ணி விடும். அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்காக பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு நம்ம ரொம்ப தண்ணி தேவைப்படாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு இதை ஊற வச்சிடலாம். இந்த ஓட்ஸ் பக்கோடா நம்ம ஊற வைக்காமல் ஃப்ரை பண்ணக்கூடாது. நம்ம ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம். 20 நிமிஷத்துக்கு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம பக்கோடா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பக்கோடாலாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கோங்க. நம்ம ஊற வைக்காமல் இந்த பக்கோடா போட்டோம்னா நீங்கள் எண்ணெயில் போட்டோன்னே பிரிஞ்சு போயிடும். இந்த மாதிரி நம்ம ஊற வச்சு ஃப்ரை பண்ணும்போது அந்த ஓட்ஸோட ஸ்டிக்கினஸோட மசாலாவோட நல்லா பைண்ட் ஆகிடும். இப்போ ஒரு பக்கம் வெந்தோன்னு இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விடலாம். இது ஈவினிங் டைமுக்கு நல்ல ஒரு ஸ்நாக்காக இருக்கும். நல்லா கிறிஸ்பியான இந்த ஓட்ஸ் பக்கோடா ஒரு டீயோடு சாப்பிடலாம். பசங்களுக்கெல்லாம் க்ரீன் சட்னி கெச்சப்போட வச்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆன பிறகு நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அடுத்த பேட்சையும் சேர்த்துக்கலாம். இது ஒரு பக்கம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம திருப்பி விடலாம். 2 சைடுமே நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஓட்ஸ் பக்கோடா ஆறுனதுக்கு அப்புறமாவே நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியான ஓட்ஸ் பக்கோடா. இந்த ஓட்ஸ் பக்கோடா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் பிச்சை காட்டுறேன் பாருங்கள். மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இது கெச்சப் க்ரீன் சட்னியோட சர்வ் பண்ணுங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாலினிஸ் குவிசன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். எப்படி இருந்துன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.